அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கை நம்ம தேவனை குறித்து அவருடைய வார்த்தை குறித்து தானே நம்பிக்கை நமக்கு தேவை. எனக்கு பாருங்க, நான் தனிமையா தான் இருக்கேன். அதிகமா நான் யாருக்குள்ள கூட்டு வைக்கிறது. ஏன்னா என்னோட அழைப்பு வேற. என் அழைப்பின்படி நான் வாழ விரும்புகிறேன். அழைப்பின்படி வாழ விரும்புகிறேன். பழைய பாட்டு காலத்துல பாருங்க, எந்த தீர்க்கதரிசியெல்லாம் பாருங்க, தனிமையா தான் வாழ்ந்தாங்க. தேவ மனுஷர்கள் தனிமையா தான் இருந்தாங்க. எளியா தீர்க்கதரிசி நாயை வளர்த்தது போல வளர்க்கிறான், கொல்ல பார்க்கிறாங்க. ஆனால் அவர் தனித்திருந்து தேவனை மட்டும்தான் நேசித்தார், தேவனை மட்டும்தான் பின்பற்றினார். தீர்க்கதரிசிகள் அப்படிதான் வாழ்ந்தார். அப்ப நமக்கு என்னங்க, 10 பேர் தேவையானது. அவன் அழைக்கப்பட்ட அழைப்பின்படி வாழ்ந்து எனக்கு ஊழியத்துக்கு என்ற அப்போஸ்தலர் அழைப்பு, தீர்க்கதரிசியுடைய அழைப்பு ரெண்டுமே எனக்கு தேவன் தந்திருக்கிறாரு. என் பசுத்தவங்க சொன்னதுதான். நீங்க வெளியே வந்த பிறகு நிறைய பேர் என்ன அப்போஸ்தலர் என்று தான் சொன்னார். அதன் பிறகுதான் எனக்கு தேவனுடைய வழி. நான் பாளையங்கோட்டை சென்ற பிறகு ஒரு பிரேயருக்கு என்னை கூப்பிட்டார்கள். நான் அங்கே சென்றேன். என்னை பார்த்த உடனே அந்த ஊழியக்காரர் சென்றார், உங்களுக்கு 2 அழைப்பை தேவன் தந்திருக்கிறார். என்ன அழைப்பு என்று கேட்டால், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்கிறதான அழைப்பை தேவனுக்கு கூட்டிட்டு போனவங்க. ஆச்சரியமா, நான் அவரை பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் இதுவே தான் அவர் நான் பார்த்தது. அருமையானவர்களே, இப்படிதான் சாட்சியோடு கூட தேவன் அறிவித்திருந்தார். அந்த 2 அழைப்பு தான் இருக்கிறது. தீர்க்கதரிசினா சபையை சீர்படுத்துகிறவன். இந்த 2 அழைப்பு உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்தா சபையை பூரணத்துக்குள்ளே கொண்டு போவார். அப்ப நான் எல்லா ஆட்களிடத்துக்கும் நான் பழகுறது, எல்லா ஆட்களிடத்துக்கும் நான் பழகுறது. நமக்கு தேவன் நமக்கு உதவி செய்யும். புரிஞ்சுங்களா? வெளி தோற்றத்துக்கு பார்த்தால் தெய்வ மனிதனை போன்று இருப்பார். ஆனா உள்ளம் தேடுவதா இருப்பார். கொஞ்சம் தீன் பார்த்தால் தெரியும், என் புத்தியை நான் காற்றம் பார் அவனுக்கு என்று. அதுதான் ஜென்ம பாவம், அதான் சாபப்பிறகு. அவனுக்குள்ள அந்த சாபம் இருக்கும். ஆனாந்தாலும் பெண்ணாந்தாலும் அது இருக்கும். அது வெளியே தெரியாது. அது விஷ்ணு ரூபம் எடுக்கும். நான் யாரு? என் ஜாதி புத்தியை காற்றம் பார் அவனுக்கு, என் ஜாதி புத்தியை காற்றம் பார் அவளுக்கு. அந்த சாபம் தான் உங்களுக்குள்ளே இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதை தேவன் வெளியே கொண்டு வரும்போது, ஐயோ என் நிலைமை, நான் அதமானேன், என் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கிறதே, உலப்படைய மிருக குணம், கேடு செய்கிற குணம், இந்த சாபத்திலான புத்தி எனக்குள்ள இருக்கிறதே என்று மனஸ்தாபப்பட்டு நம்மை சரிப்படுத்த ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சரிப்படுறோம். அப்ப மேலே பார்த்தினா நல்ல பக்திமான போல உரைக்காரன் தான். உள்ள பாத்தீங்கன்னா அவன் கொல்லிவாய்க்கு சாசனம் போது அழிக்கணும், கொன்னுடணும், அவளை கொன்னுடணும், அவளை அழிச்சிடணும். இதாண்டா பேய். நீ ஊழியம் செய்தி எல்லாம் போச்சு. நீயே பரலோகத்துக்கு போக மாட்டேன், நீயே பேய் ஆளுகையில் இருக்கிற. அவர் பாளையங்கோட்டை இருக்கும்போது ஜோசப் ஜார்ஜ் ஒரு பாஸ்டர், அவர் பிஷப். அவர் இடத்துல கிராஜுவேஷனுக்காக ஒருவர் தான். அப்ப நான் அங்க இருந்தேன். அவருக்கு ஜெபம் பண்ணினான். தொப்புனிக்கிறோம், மறுபடியும் தூக்கி விட்டா, தூக்கி விடுங்க, மறுபடியும் கையை வச்சா தொப்புனிக்கிறோம். அவர் சொன்னார், அவன் ஏற்கனவே பேயில இருக்கிறான், பேய் பிடிச்சிருக்கிறான், அவனுக்கு போய் கிராஜுவேஷன் கொடுக்க சொல்றீங்க. அதோட ஓடினவன் தான். சில ஊழியக்காரர்களுக்குள்ளே சில பேய்களுடைய ஆளுகை இருக்கும். அவரு கூட பாஸ்டர் சொல்லலாம், எவஞ்சலிஸ்ட் சொல்லிக்கலாம், ரெவரண்ட் சொல்லிக்கலாம். வித்தியாசமான கிராஜுவேஷன் எல்லாம் வாங்கி வச்சு. ஆனா பேய்களுடைய ஆளுகை இருக்கும், பேய்த்தனங்கள் இருக்கும், பேய்களுடைய சுபாவங்கள் அவங்களுக்கு தெரியாது. பேய்கள் சுபாவம் அவங்க ஆளுகை செய்யும். வெளியே பாத்தீங்கன்னா நல்ல பரிசுத்தமான மாதிரி, நல்ல தெய்வ மந்திரமா இப்படி கையை காட்டி பேசுவான் இல்லையா? ஏசுகிற ஸ்டில்லாம் பாத்தீங்கன்னா இப்படி வச்சு பேசுவார் சில இடத்துல. அதே மாதிரி இவங்க வச்சுக்குவாங்க. இப்ப சில பேர் டீச்சர்ஸ் கண்ணை மூடி திறந்து ஜோம் பண்ணும். இதெல்லாம் உண்மை கிடையாது. அவருக்கு அது வழக்கு வச்சிருக்கிறார். அவரு ஏன் அப்படி பார்க்கிறாரு சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப அவரு அந்த நேரத்தை தெய்வ பிரசனத்துக்குள்ள இருப்பார். வெளியே உள்ளதை மாம்ச கண்களால் பார்த்து வைப்பார். கண்களை தெய்வ மகிமை மூடி இருக்கும். அதான் அந்த பிரசனத்துக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவர் கண்களை திறந்து மூடி திறந்து பார்ப்பார். தெய்வ பிரசனம் அவருக்குள்ள ஆளுகை செய்யும். அதுபோல நாங்களும் கண்ணை தந்து மூடி பார்த்தா நீங்க டிஜேஸ் ஆக முடியுமா? பல பெக்மாஸ் டான்ஸ் ஆடுறாரு, அந்த மாதிரி நீங்க ஆடிடுவீங்களா? பேய் உங்களோட சேர்ந்து ஆடும், நீயும் பேய தான்.
புரியுதுங்களா? அதனாலே அந்த பேய்த்தனங்களுக்குள் இருந்து நீ என்ன ஊழியம் செய்தாலும் அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதனால உங்களால யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. நம் நிலைமையை யார் மூலமாக உணர்த்தினால் நம்மை சீர்படுத்துவோம். என்னிடத்துல யாராயும் வந்து என்ன குறை சொல்கிறார்களோ நான் அவர்களை நான் குற்றம் சொல்லவே மாட்டேன். உடனே அப்படிங்களா எனக்கா ஜோமன் அவன் உட்கார்ந்து ஆளுமே தேவன் சொல்ற ஆண்டவரே, அந்த மனுஷன் சொல்வது போல அந்த நிர்பந்தமான நிலைமை எனக்கு இருந்தால் அது என்னை விட்டு அங்கிருந்து போக வேணும். என் பாவங்களை மன்னிய ராஜா இதுதான் மனஸ்தாபம். யாருக்கிட்ட எந்த பாசத்துக்கிட்டே எனக்கு சண்டை கிடையாது. யாரிடத்திலே நான் நெருங்கி பழகிறதும் இல்லை, யாருக்கிட்ட நெருங்கி போய் சண்டை வாக்குவாதமோ பண்ணியிருந்தும் கிடையாது. புரியுதுங்களா? நான் அதெல்லாம் வச்சுக்கிறேன். எனக்கு கிருபை இருக்கு. அந்த கிருபை வந்து ஊழியம் செய்தேன். சிபிஎம்ல நல்லா பாவித்தால் நல்லதை கற்றுக்கொண்டேன். பசுக்கவாங்க என் கிடைத்தார்கள் எல்லாம் மேன்மை உள்ளவர்கள். புரியுதுங்களா? சிபிஎம்ல வெளியில வந்து 2 பேருக்கு நெருங்கி பழகி இருக்கிற வேற யாருக்கே முடியாது. ஒன்று பாஸ்டர் சியாம் சுந்தர் ஐயா அப்போஸ்தலர் கிறிஸ்துவ அசமணியிலே சீஃப் பாஸ்டர் இருந்தார். அவர்கிட்ட நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர் எல்லா இடத்துல அன்பு செலுத்தினார், இதே மாதிரி அன்பு செலுத்தினார். இங்கே காட்டாத்துறையிலே தாமஸ் என்பவர் இருந்தார். அவரிடத்தை நெருங்கி பழகினேன். அவர்தான் மேரிட் அன்மேரிடுக்கும் மேரிடுக்குள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொடுத்தார். வேதத்திலே நிறைய விஷயங்கள் அவரிடத்துல இருந்து கற்றுக்கொள்கிறார். அவர் பத்திரிகை அனுப்பி கொடுப்பார். நேசரின் தோட்டம் என்கிற பத்திரிகை, நேசரின் தோட்டம். அவர் மறுத்திருக்கார். அன்பானவர்களே, நல்ல விஷயங்களை நான் அவரிடத்திலே கற்றிருக்கிறேன். சியாம் சுந்தர் அவர்களிடத்தில் நேர்மையை கற்றிருக்கிறேன். இப்படி நல்ல விஷயங்களை நிறைய பேர் எடுத்து நல்லதை கற்றுக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. அருமையானவர்களே, இது போல நல்ல ஆட்களை நமக்கு தேவன் தருவார். சின்ன வயசுல பகத்சிங்கா ஏதோ ஒண்ணு அதுல அவர் எனக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறார். சின்ன வயசுல வருஷம் சர்ச்சையில கல்கத்தாவில இருந்து வந்தார். ஒரு டயர்ல இருந்தா தாடி இருந்தது. அவர் ஜெபம் பண்ணேன். நான் 3 நாள் ட்ரெயின்ல வரணுமே, அதனால அவரு எனக்கு ஜெபம் பண்ணிடுவேன். ஈச்சர்ல படுத்து கொண்டிருந்தார். எனக்கு கூட்டிட்டு போனாங்க. அவர்கிட்ட போங்க, நாங்க 2 பேரும் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. இந்த பையன் நல்ல தேவ மனுஷனா வருவான். அப்படிதான் வாழ்றேன். தேவனுடைய பிரமாணங்களை கை கொடுக்கிறவன் தான் தேவ மனுஷன். உன் இச்சையின்படி நீ வாழ்றா, நீ தேவ மனுஷன் கிடையாது, சாத்தானுடைய மனுஷன். தேவனுடைய பிரமாணங்கள் வாழ்கிறவன் தான் தேவனுடைய ஊழியக்காரன். அல்லாதவன் சாத்தானுடைய தூதனானவன். அவன் பொய்க்கு பிதாவமா இருக்கிறவனுடைய ஆளுகையில் இருக்கிறான். கொள்ளிவாய் சர்ப்பம் அது. பேய்த்தனங்களுக்குள் இருக்கிறவன் பேய்களுடைய ஆளுகையில் இருக்கிறார். நம்மை நாம் ஆண்டு சவுண்ட் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் தேவன் கைவிட மாட்டார். நம்பிக்கை என்பது தேவை, விசுவாசம் தேவை. அதான் சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூறுமானால் இது நடக்கும். அவன் விசுவாசித்தான். அந்த பேய்கள் அவளை விட்டு அகர்ந்து போகும். நம்ம ஆண்டவர் இதுல இருந்து விடுங்க தருவாரா? தருவாங்க. அப்படின்னு போய் தேவசனத்தை விடுங்க, கடவுள் உங்களுக்கு விடுறது. வெளியில பேய் நம்ம போயிருங்க, ஏசு நாமத்துல போனா போயிரு. ஆனா நம்மை கூட தீங்கில் அகப்பட பண்ணுகிற ஆவி இருக்குங்களா? நீ சுபாவம், வழிவாங்குற சுபாவம், கொள்ளுகிற சுபாவம், அழிக்கிற சுபாவம், இது வந்து இருக்கும். அதுல இருந்து நீ விடுபட முடியாது. நீ சாகிற வேலை உன்னோடு. ஒரு விஷயம் தெரியுமா? ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்குள்ளே 47 விதமான பொல்லாதாவி இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆணவம் பெண் இருந்தால் அவளுக்குள்ளே 47 விதமான பொல்லாதாவி இருக்கு. என்ன ஆவினா நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அதுல 24 விதமான ஆவி அவர்களை விட்டுட்டு போயிடும். எப்போ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களை விட்டுட்டு போயிடும். 23 விதமான ஆவிகள் மரணம் வரையிலும் அவர்களுக்குள்ளே இருந்து போராடி கொண்டே இருக்கும். துறமையாக ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் இருக்கோம், தப்பு பண்ணாம இருக்கோம், ஏதாவது தப்பு வரும் இல்லை. அப்ப அந்த ஆவிகளுடைய போராட்டம், நம்ம சுவாபங்களை குழப்புகிறது, குலவாதங்கள் வருகிறது, அழிக்கிறது. என் ஜாதி புத்தியை நான் காட்டணும், அதான் பேய், அதான் சாத்தான். சொல்றீங்களா? என் ஜாதி புத்தியை காட்டணும், அதான் பேய். உன் நிலைமை நீ உணராவிட்டால் நீ அந்த பேயில இருக்கிறாய். அந்த ஜாதிக்குரிய பேயில் உனக்குள்ளே இருக்கு. அது உன்னை விட்டுட்டு போகாது. உன் முன்னோர்கள் செத்து கல்லறையில் இருக்கிறார்கள், நீ அப்படிதான். விசுவாசம் நமக்கு தேவை. சரி, ஒருவர் மறித்தார், கிறிஸ்தவர் மறித்து விட்டார். அவரை கொண்டு போய் கிறிஸ்தவ கல்லறையில கொண்டு போய் மயானத்துல அடக்கம் பண்ணிட்டோம். அதுல கொண்டு அடக்கம் பண்ணிட்டு அவர் பரலோகத்துக்கு போயிடுவாரா? ஆனத்து என்ன இருந்தாலும் சரி.
கிறிஸ்தவன் செத்தா கிறிஸ்தவன் கல்லறைகளுக்குள்ள கொண்டு போய் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிவிட்டால் பரலோகத்துக்கு போயிடுவாரா? அது ஒரு மூட நம்பிக்கை. அவர் செத்து 2 நாள் ஆயிடுச்சு, 1 நாள் ஆயிடுச்சுங்க, சாவி வெளியே வந்துச்சு. அது நீ சொல்லுகிறாய், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று தேவன் சொல்ற வார்த்தை. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு தான் போகும், நாம் கொளுத்துவதில்லை. ஆனா அது எந்த மண்ணா இருந்தா என்ன, மண்ணில தான் போய் சேரும். ஆனா உன்னை தந்த உன் அனுப்பின தேவன் நீ பரலோகத்துக்கு போகக்கூடாதபடிக்கு நீ தப்பிதமாக கேவலமாக வாழ்ந்து தீய சுபாவம் உள்ளவர்களாய் வாழ்ந்தால் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் உன்னை பிடித்து வைத்துக் கொள்ளும். பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகள் உன் ஆவியை பிடித்து வைத்துக் கொள்ள, உன்னோட யோகியா இங்க இருக்கிறான் வாயான் என்று நீ எங்க பரலோகத்துக்கு. இப்படிதான் கொண்டு போய் வச்சு இங்க நல்ல போராட்டத்தை போராடினு ஓட்டத்தை முடித்தெல்லாம் பெட்டியில எழுதி அடக்கம் பண்ணிட்டாலும் நீங்க பரலோகத்துக்கு போனீங்க. உங்க சரீரம் மண்ணுக்கு போயிருங்க. அது இங்க இருந்தா கவர்மெண்ட் கலர்ல இருந்தாங்க, மயானத்துல இருந்தாங்க. இந்துக்களுக்கு மண்ணு போனா மண்ணு மக்கதான் செய்யும். அது அங்க போய் அடக்கம் பண்ணாதான் பரலோகத்துக்கு போவான்ற நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அது மூட நம்பிக்கை. நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல போய் பார்த்தா ஒரு குடும்பத்துக்கும் 2 சென்ட் இடம் வைத்திருப்பாரு, இல்ல 3 சென்ட் இடம் வைத்திருப்பாரு. என் மனைவியோட தங்கச்சி மாத்தாண்டத்துல இருக்கிறார். அந்த வீட்டு போட்டி ஒரு 1.5 சென்ட் இடம் இருக்கணுமா இருக்கு. அந்த குடும்பத்தார் யார் செத்தாலும் அதெல்லாம் கொண்டு போயிட்டு வருவார், அங்கதான் வீடு கட்டி வாழ்வார். இங்கன்னா கல்லறை கண்ணோட பயம், ஐயோ பிரேதம் போச்சுங்க, பக்கத்திலே பழிச்சிருவாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இரணியல்ல அவர் சர்ச்சைக்கு பின்புறத்திலேயே அவர் அடக்கம் பண்ண சொல்லி இப்ப இடத்த குறிச்சுட்டார். அவங்க அம்மா அடக்கம் பண்ணி அது கொஞ்சம் இடம் அவங்க 2 பேருக்கு வச்சுட்டார். நம்ம ஊர்லதான் கடல் பக்கம் போக பயம், வீட்டுக்கு பின்புறத்திலேயே மயம். இதே ஊர்ல அப்பா அம்மாவை ரொம்ப நேசித்ததுனால வீட்டுக்கு எதிர்புறத்திலேயே அடக்கம் பண்ண இடம் இங்கதான் இருக்கு, போய் பார்க்கலாம். இப்ப எடுத்தவன் எடுத்தாங்கன்னா என்னன்னு தெரியும். அருமையானவர்களே, அங்க எல்லாமே அப்படிதான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கல்லறை தோட்டம் இருக்கும். இங்க கூட அப்படி வைக்க எல்லாம் நான் அனுமதிக்க மாட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல அப்படி இருக்கும். வீட்டுக்கு பின்புறத்துல கொஞ்சம் இடம் வைத்திருப்பார். அந்த இடத்துல காம்பவுண்ட் போர்டு வைத்திருப்பாரு, ஒரு கேட் இருக்கும், அது வழியா கொண்டு போய் அங்க அதை அடக்கம் பண்ணி விடுவார். அந்த 10 தலைமுறைக்கு அது போதும். இங்க அப்படி இல்லை இல்லைங்களா? அதனால கொண்டு போய் நீ புதைக்கிறத, நீ இந்துக்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்துல புதைத்தாலும் மண்ணுதான் சாப்பிட போகுது. கிறிஸ்துவ கல்லறையில கொண்டு போய் புதைத்தாலும் மண்ணுதான் சாப்பிட போகுது. அருமையானவர்கள், உன் ஆவி ஒரு நாளைக்கு முன்பே வெளியே வந்து விட்டது. அந்த ஆவியை எங்க கொண்டு அடக்கம் பண்ண போற? கிறிஸ்துவ மயானத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டா பெரிய கிரவுண்ட்ல நீ பரலோகத்துக்கு போயிருந்தீங்களா? போக முடியாது. அது எப்போ வீழ்த்தணும் தெரியாது. அருமையானவர்களே, உன் நம்பிக்கை வீண் போகாதது ஏதுவா நடக்கும். விசுவாசம் இருக்கு. எங்க இருந்தா என்னங்க கவர்மெண்ட் கல்லறையில போய் போதீங்க, என்ன 10-15 வருஷம் நான் பராமரிக்காம விட்டா தோண்டி போட்டுவான்னு இருக்கு. ஆனா அதுல அப்படியே இருக்கும். இது ஒன்றுதான், தோண்டி போட்டா என்ன. பிரிட்டிஷ்காரங்க இங்க இருந்து போகும்போது ஒரு சிலருடைய எலும்புகளை எல்லாம் கொண்டு போயிட்டான். எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்க போகும்போது யோசேப்புடைய எலும்புகளை கொண்டு போயிட்டான் இல்லைங்களா? ஏன் அவர் எழுபலையா? நம்பிக்கை தான் நமக்கு முக்கியம், விசுவாசம் முக்கியம். எங்க அடக்கம் பண்ணாலும் பரவாயில்லை. கவர்மெண்ட் கலையில போய் அடக்கம் மயானத்துல அடக்கம் பண்ணாலும் அது மண்ணுதான் சாப்பிட போகுது. நீங்க கிறிஸ்துவ பெரியல் கிரவுண்ட்ல கொண்டு அடக்கம் பண்ணாலும் மண்ணுதான் சாப்பிடும். அங்க ஆவி நீ பரலோகத்துக்கு போனா அங்க இருக்கும், அவ்வளவுதான். நம்ம விசுவாசத்தை நாம் சரிகிறோம். நம்மை தீயிலே தள்ளுகிறது, நம்ம தண்ணீரிலே தள்ளுகிறது. இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை விட்டு விலகி நாம் வாழ தேவன் உதவி செய்வார் என்கிறதான நம்பிக்கை நமக்கு வேணும், விசுவாசம் வேணும். அப்படி வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். God bless you. இப்ப நாம் ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம், படிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கர்த்தர் அவன் மேலே வைத்த இரக்கம் பெரிய. அல்லேலூயா. கேட்பீங்க,
அந்த புருஷர் ஆ, அவன் கையையும் ஆ. அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து ஆ. அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. யாரை குறித்து பார்க்கிறோம்? யாரை குறித்து பார்க்கிறோம்? லோத்தை குறித்து இதுல சொல்லி இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டாம். அருமையானவர்களே, ஒரு இடத்துல நாம் தங்கி இருக்கிறோம். அந்த இடத்திலே அபாயகரங்கள் இருக்கிறது. தேவன் அந்த இடத்துல ஒரு நியாய தீர்ப்பு உண்டு பண்ண போகிறார். அந்த இடத்துல இல்லாவிட்டால் தேவன் நியாய தீர்ப்பு உண்டு பண்ணுகிறாரோ இல்லையோ, அது அப்பாற்பட்ட விஷயம். அந்த இடத்துல அருவருப்புகள் இருக்கிறது, வேசிகள் இருக்கிறார்கள், கொலைக்காரர்கள் இருக்கிறார்கள், கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். அப்படியேப்பட்ட இடத்திலே நாம் குடியிருக்கிறோம். அப்படி என்றால் தேவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் சொல்லணும், ஆண்டவரே இவ்வளவு மோசமான ஜனங்க இருக்கிறாங்க, ஜாதி கொடுமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், கொடுமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், நாங்க இங்க வந்து குடியிருக்கிறோமே, நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்ல சொல்லி நம்மை அறிந்த தேவன் சொல்கிறார், நம் மீது இரக்கம் வைத்து நம்மையும் நம் மனைவி பிள்ளைகளையும் அவர் 2 தூதர்களை அனுப்பி நம்மை கூட்டி கொண்டு போய் இந்த இடத்தை விட்டு வேற இடத்திலே விட்டு விடுவார். அந்த இடத்துல போய் நான் தங்கியிருந்து தேவனை சேவிக்கலாம், ஊழியம் செய்யலாம். அவர் எந்த இடத்துக்கு புறப்பட்டு போக பண்ணுகிறாரோ அங்கே போகிறது. இதுக்கு என்னங்க அடையாளம்? எகிப்து தேசத்திலே, இஸ்ரேல் தேசத்துல, அதாவது யாக்கோப்பு இருந்த குடியிருந்த இடத்துல பெரிய மழைகள் இல்லாமல் போய்விட்டது, வறுமைகள் வந்துவிட்டது, வெறுமைகள் வந்துவிட்டது, விவசாயம் இல்லை, நெல் கோதுமை மணிகளை வாங்குவதற்காக எகிப்துக்கு செல்லுகிறார்கள். சென்ற இடத்திலே எகிப்திலே தங்கிவிட்டார்கள். தேவன் அங்கதான் வைத்திருக்கிறார். இதே மாதிரிதான் தேவன் நம்மை இந்த இடத்திலே அருவருப்பானவர்கள் இருக்கிறார்கள், கலகக்காரர்கள் இருக்கிறார்கள், பொய்யர்கள் இருக்கிறார்கள், ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள், வேசி கல்லர்கள் இருக்கிறார்கள், வேசி கல்லிகள் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஜெபம் பண்ணவன் ஆண்டவரே. சரியில்லாத ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே, போலி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பேய்களில் அகப்பட்டவர்கள் இருக்கிறார்களே. இதெல்லாம் நாம் ஜெபம் பண்ண ஆண்டவரை கேட்டு என்ன செய்வார்னா, நாம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது நாம் அறிந்தால் தேவன் தூதர்களை அனுப்பி எல்லா வழிகளையும் திறந்து நம்மை, அப்படிதான் நாங்க இங்க வந்தோம், வழிகளெல்லாம் திறந்து தேவன் கொண்டு வந்து இருக்கிறார். அப்புறம் உடனே நாம் என்ன செய்யணும்? தேவன் நமக்கு கொடுக்கிற ஆளுக்கு தேவன் கொண்டு அனுப்புவார். உடனே நாம் அந்த இடத்தை விட்டு போயிடணும். அந்த இடத்துல இருக்கும் வசதி இருக்கும், அதெல்லாம் பார்த்து இருக்கக்கூடாது. எங்க அருவருக்கு இருந்தா தேவன் நம்ம அங்க வைக்கவே மாட்டார். உடனே அந்த இடத்த விட்டுட்டு அவங்க பின்னாடியே போய் தேவத்தூர் அனுப்புவார்கள். நீங்க எத்தனை பேர் தேவத்தூர்களை பார்த்திருக்கீங்களோ தெரியாது. அவரை பார்க்கத்தக்கதான பிராணிய தேவன் எனக்கு தந்தார், பாக்கியங்களை கொடுத்தார். ஒரு 3-4 நாளுக்கு முன்பு கூட தேவதூதர் இறங்கி வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். தேவனை நாம மகிமைப்படுவதாக. அவர் தான் சாட்சி. தேவதூதர் எப்படி இறங்கி வந்தார் முன்னாடி, அது அவ்வளவு ஒளி, வாசல் பெரிய ஒளி அடிக்க, அந்த ஒளி வாசல்ல இருந்து ஓப்பன் ஆகி அதுல இருந்து தேவதூதர் இறங்கி வருகிறார். மின்னல் வேகத்திலே வந்து விடுவார். அவர்களை வருகிற அவர்களை குறித்து தான் அவரை ஏந்திக் கொள்வார்கள், தாங்கிக் கொள்வார்கள் என்று வேதத்தில். அன்பானவர்களே, நம்மை நம் மீது இரக்கம் வைக்க தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம் மீது இரக்கம் வைத்து இந்த நாம் வசிக்கிற இடத்திலிருந்து எங்கே போக வேண்டுமோ இந்த அருவருப்பான அந்த இடத்தை விட்டு தேவன் நம்மை கொண்டு போயிடுவார். அங்க ஊழியக்காரன் இருப்பான், விசுவாசியும் இருப்பான். அவன் அந்த அருவருப்புல கொள்ளாத ஆவி பிடித்தவர்களா அங்க இருப்பார். ஆனா நம்மை தேவன் தப்பிக்க வல்லவர். நம்மை தேவன் வேற இடத்துக்கு கொண்டு போய்விடுவார். அங்க போய் நாமும் தேவனை சேவிக்கலாம், ஊழியம் செய்யலாம். நம் மீது இரக்கம், அதான் அந்த லோத்தின் மீது தேவன் வைத்த இரக்கம். பாருங்க, தேவதூதர் வந்தாங்க, மனைவி பிடிச்சிட்டாங்க, அவர் லோத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, பிள்ளைகளை கரத்தை பிடிச்சுக்கிட்டாங்க, அப்படியே கூட்டிட்டு போய் நகரத்துக்கு வெளியே வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன சம்பவித்தது, நம்ம என்ன பண்ணிச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். அருமையானவர்களே, தான் நம் மீது தேவனை இரக்கம் வைக்க வேண்டும். அவன் இரக்கத்தை ஆண்டவர்களை கேட்க வேண்டும். இரக்கத்தை ஆண்டவர்களை கேட்டு ஆண்டவர் நம்மை காப்பாற்ற. ஆண்டவரே, ஆசிரியர் தான் ஒரு பாடல் அடிக்கடிக்கு ஜெபம் பண்ணுவாங்க கேத்தலிக் சபையில. ஆண்டவரே என்ன இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அப்படி அதுபோலதான் இந்த இரக்கத்தை கேட்டு நாம் வாழ்ந்தேன். இரக்கத்தை கேட்டு நாம் வாழ வேண்டும். அவர் இரக்கத்தின் குறைவற்றவர், நிறைவானவர். இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அருமையான தேவ ஜனமே, தேவ இரக்கங்களை பெற்று வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Praise the Lord. God bless you. ஜெபிக்கலாங்களா? சர்வநல தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துவேன். இன்னும் அதில் தோண்ட எடுக்க குறைவற்ற ஆலோசனைகள் நிறைய இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த தியானிக்கு உதவி செய்து இந்த வீடியோவை பார்க்கிற மக்களோடு கூட நீங்க பேசி அவரை ஆசீர்வதித்து எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை கிருபை ஐஸ்வர்யத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்களை காப்பார். அவர்கள் கொடுப்பதற்கு என் இடத்துல வெளியிலே ஒன்றுமில்லை. எனக்கு கொடுத்தவைகளை அவர்கள் கொடுக்கிறேன். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்கதான் அதிகாரத்தை வல்லமை அவர்களுக்கு பெருகப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்கள் கட்டளையிடுகிறேன். அந்தகாரங்கள் அகன்று போற்றும். நீங்கள் எல்லா ஞான புத்தி அறிவை கொடுத்து அதிகாரங்களை கொடுத்து அவர் வழிநடத்தும்படி உலகத்தில் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா. ஆமென். Praise the Lord. God bless you.